டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல CSS 3, அப்புறம் அந்த CSSல 3 டைப் ஆஃப் CSS, இன்லைன், எம்பெடட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பார்க்க போகிறோம். CSSனா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். அதாவது HTML டேக்ஸில் நம்மளால் என்னதான் வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டாக சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ண முடிஞ்சாலும், டேபிள் மாதிரி போட முடிஞ்சாலும், லிஸ்ட் மாதிரி காட்ட முடிஞ்சாலும், அந்த பேஜ் இன்னும் கலர்ஃபுல்லாகவும் இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாகவும் மாற்றணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டாக ஒரு ஸ்டைலிங்ஸ் தேவைப்படுது. அது வந்து HTML டேக்ஸில் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம CSS யூஸ் பண்ணுறோம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இப்போ இந்த ஸ்டைல் ஷீட்ஸ் மூலிமா என்ன பண்ண முடியும்னா, ஸ்பெசிஃபிக்காக பேராகிராஃப் டேக்லாம், பேராகிராஃபில் வர்ற டைட்டில்லாம், பேராகிராஃபோட டைட்டில்லாம் இந்த கலரில் வேணும், இந்த ஃபாண்ட் சைஸில் வேணும். அப்புறம் வந்து பேராகிராஃப்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்லாம் இந்த டைட்டில் ஃபாண்ட்டில் வேணும். டேபிளில் இருக்கிற டைட்டில்லாம் இப்படி வேணும். டேபிள்குள்ளே இருக்க கண்டென்ட் இந்த மாதிரி ஸ்டைலிங்ஸில் வேணும், இந்த ஃபாண்ட் சைஸில் வேணும், இந்த மார்ஜினில் வேணும். இந்த மாதிரி ரொம்ப கஸ்டமைஸ்டான டிசைன் எல்லாமே இந்த CSS மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் அந்த HTML பேஜுக்கு உள்ளேயோ இல்லை வெளியவோ இந்த ஸ்டைல் ஷீட்டோடைய கண்டென்ட் நம்ம வச்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஷீட்டோட அவுட்புட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு HTML கண்டென்ட்டு, HTML ஹெட்டு டைட்டில் வரைக்கும் HTML கண்டென்ட். இந்த ஸ்டைல் டு ஸ்டைல் விட்டுருங்க, அப்புறம் கீழே HTML கண்டென்ட். இந்த இடத்துல இந்த ஸ்டைல்/ஸ்டைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா H1P அப்படின்னு கொடுத்துருப்போமா. H1ங்கிறது வந்து ஹெட்டர். அந்த H1ங்கிற ஹெட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்குமா, இந்த ஹெட்டருக்கு மட்டும் இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். அதாவது கலர் வந்து ப்ளூ, டெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் எலிமெண்ட். இந்த அவுட்புட் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் சென்ட்ரல் எலிமெண்ட் ப்ளூவில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு பேராகிராஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் க்ரீனு, ஃபாண்ட் சைஸ் 18 வச்சுருக்கேன். ஸோ கலர் க்ரீனு, ஃபாண்ட் சைஸ் 18. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண முடியும். HTML பண்ண முடியாத சில கஸ்டமைசேஷன்ஸ் இதில் பண்ண முடியும். இதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். CSS 3ங்கிறது லேட்டஸ்ட், அவ்வளோதான். இப்போ இந்த CSSல என்னென்ன பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொன்ன பாருங்க. கலரு, பேக்ரவுண்ட் கலரு, டேபிள் கலரு, ஃபாண்ட் கலரு, ஃபாண்ட் சைஸு, லே அவுட்டு, ஸ்பேசிங் எல்லாமே பண்ணலாம். மார்ஜின் வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். இந்த CSS வந்து நம்ம HTML பேஜில் வந்து 3 வகையை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனு, ரெண்டாவது எம்பெடட், மூணாவது எக்ஸ்டர்னல். ஃபஸ்ட்டு இன்லைன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தனியாக இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டின மாதிரி ஹெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டைல்னு ஒரு டேக் போட்டு அந்த டேக்குள்ளே போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேக்கோ அந்த டேக்லேயே ஸ்டைல்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அந்த ஸ்டைலுக்குள்ளேயே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிடலாம். இது வந்து ப்ளூ ஹெட்டிங், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் பண்ணிட்டு கலர் கிரீன்ங்கிறத நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்ததை தனியாக ஸ்டைல் டேக்னு போடாமல் அந்த டேக்குள்ளேயே போட்டுக்கலாம். அப்படி போடுறதுக்கு பேர் இன்லைன். அந்த டேக் லைனுக்குள்ளேயே போடுறதுனால அதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு. இந்த கோடோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு H1 கிரியேட் பண்ணால் அந்த H1க்கு இது அப்ளை ஆகாது. இந்த ஸ்டைல் வந்து இந்த H1க்கு, இந்த திஸ் இஸ் ப்ளூ ஹெட்டிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இன்னொரு H1க்கு வேணும்னா அது நம்ம வேறு தான் கிரியேட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து கரெக்டாக இந்த ஹெட்டிங் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியில் வேணும், மற்ற H1 எல்லாம் நார்மலாக இருக்கணும்னா இந்த மாதிரி இன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்பெடட், அதாவது இன்டர்னல் CSS. இந்த இன்டர்னல் CSS தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள். HTML ஹெட்டு, டைட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக்குள்ளே நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாம் எழுதிக்கலாம். அப்படி எழுதுறது வந்து அந்த பேஜில் இருக்க எல்லா, இப்போ பாடின்னு சொல்லி பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரேன்னு சொல்கிறேன், அப்போ அது அந்த என்டையர் பேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி H1 கலர் ரெட்டு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அது என்ன ஆகும்னா இந்த என்டையர் வெப் பேஜ்லேயுமே H1ன்னு நம்ம போட்டோன்னா அந்த H1க்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆயிரும். ஸோ இது வந்து HTML பேஜுக்குள்ளேயே தான் இருக்கும், ஆனால் லைனில் இருக்காது, வெளியே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் இன்டர்னல் ஆர் எம்பெடட் CSS. இந்த கோடோடைய அவுட்புட் இதுதான். அடுத்தது எக்ஸ்டர்னல் CSS. இப்போ நான் HTML ஃபைலை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். HTML ஃபைலில் வந்து நான் தேவையான கண்டென்ட் எழுதிடுவேன். CSS ஃபைல் தனியாக styles.css இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் .cssங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். பாடி, ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், அதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ வச்சுக்கிட்டு செமிகோலன் வச்சுருவேன் எண்டில். இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணி styles.cssன்னு ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், டைட்டிலுக்கு அப்புறம் லிங்க் ரிலேஷன் வந்து REL வந்து ஸ்டைல் ஷீட்டு, டைப் வந்து டெக்ஸ்ட் CSS. இந்த இடத்துல அந்த CSS ஃபைலோடைய நேமு பார்த்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன்னா ரன் பண்ணும்போது HTML ப்ரௌசர் என்ன பண்ணும், ஓகே இந்த இடத்துல ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குது, அந்த ஸ்டைல் ஷீட் எடுத்தாந்து அந்த ஸ்டைலை வந்து இந்த என்டையர் பேஜுக்கும் அப்ளை பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல HTML பேஜ் வச்சுருக்கேன்.
அதே ஃபோல்டர்லேயே styles.css வச்சுருக்கேன். இந்த சிஎஸ்எஸ் ஐகான் சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்ததுனால அந்த ஐகான் பாருங்கள், ஸ்டைல் ஷீட்டுங்கிற சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும் அவுட்புட். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட்: இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.